Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சர மீன் ரோஸ்ட் இல்ல, இது வந்துட்டு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட். பார்க்கிறதுக்கு வஞ்சர மீன் மாதிரியே இருக்குதுல்ல, டேஸ்டும் செம டேஸ்டியா இருக்கும், கிட்டத்தட்ட மீன் ரோஸ்ட் மாதிரியே. இதை வந்துட்டு நீங்க வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன், அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சுட்டு கத்திரிக்காய்க்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸா வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமான ஸ்லைசஸா வெட்டி வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா அது சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப சாஃப்டா அப்புறம் பிஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமா ரவுண்டா வெட்டி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பச்சை கலர் கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயிலேயே. நீங்க அந்த வயலட் கலர்ல வரும்ல, அந்த கத்திரிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா பெரிய கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும் இந்த ஐட்டத்துக்கு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் கெட்டியான தயிர். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ஆட் பண்றது வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில். நம்ம ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கோம், அதனால ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு ஏதாவது கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல நம்ம தண்ணி எல்லாம் விடக்கூடாது, இந்த தயிரோட ஈரமே போதும். இதுல வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு கெட்டியான பேஸ்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது மாதிரி ஒரு திக்கான பேஸ்டா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த கத்திரிக்காவை ஒண்ணா எடுத்து அதுல வந்துட்டு மேல இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தடவி எல்லா கத்திரிக்காயிலையும் தடவி இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு அந்த மசாலாவை. இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறிச்சுன்னா நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நான்ஸ்டிக் பேன்ல செய்யலாம், இல்லைன்னா ஒரு தவால செய்யலாம், எதுல வேணுமா செய்யலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு. இதுல நம்ம 15 நிமிஷமா ஊறி இருக்கிற இந்த கத்திரிக்காவை நம்ம எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். இந்த கத்திரிக்காய் சீக்கிரமே ஃப்ரை ஆயிடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேல ஆகாது ரெண்டு சைடும் வேகிறதுக்கு. ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை டர்ன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி போட்டு அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ரெண்டு சைடுமே. கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. அரிசி மாவு சேர்த்துனதுனால இது மேல வந்துட்டு ஒரு கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்துட்டு சாஃப்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அந்த எண்ணெயில இருந்து. எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் எல்லாத்தையும். பாருங்க நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட்டை இதில் வந்துட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மீன் ரோஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்கவே பாருங்க வஞ்சர மீன் மாதிரி தானே தெரியுது. இதே இந்த மாதிரி ஆனியன் வெஜ்ஜஸோட நீங்க சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.